இன்றைக்கி நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும். ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டோடைய டோட்டல் காஸ்ட் வந்து எப்போதுமே மாறாது. ஓகேவா? என்னதான் நீங்கள் இப்போ 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 300 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து அப்படி தான் இருக்க போகுது. சரியா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரெண்ட்டு, டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸு, சேலரிஸு, யூட்டிலிட்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டில் வரும். சரியா? இப்போ இந்த சம்ம பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் வேரியன்ஸ்னால் நான் ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு என்ன இன்கர் ஆகிருக்குங்கிறது அதோடைய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு வேரியன்ஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், பட்ஜெட் வந்து நான் வந்து 10 டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக எடுத்துன்றது 11 டேஸ். ஹவர்ஸ் வந்து 30,000 ஹவர்ஸும், ஆனால் நான் ஆக்சுவலாக எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்கு? 33,000 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ் வந்து 20,000 யூனிட்ஸ்க்கு எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 40,000. அதே மாதிரி 25,000 யூனிட்ஸ்க்கு எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் 45,000. இப்போ அப்படியே பார்த்துட்டு எனக்கு 5,000 அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 20,000 யூனிட்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 40,000 சொல்லியிருக்கீங்க. சரியா? யூனிட்ஸ் இங்கே மாறுது பார்த்தீங்களா? இப்போ 20,000 இருந்திருக்கு அப்படின்னா நம்ம 5,000 வந்துட்டு டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். வேரியன்ஸ் அனாலிசிஸில் போட்டுடலாம். பட் இங்கே வந்து யூனிட்ஸில் வந்து மாறுதல் இருக்குது. ஒன்று 20,000க்கு தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 40,000. ஓகேவா? 25,000 யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு 45,000 யூனிட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே பார்த்துட்டு உங்களால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ ரூபான்னு பாருங்கள். ஒரு யூனிட்டுக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ ரூபான்னு பாருங்கள். அதாவது 40,000 உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். சரியா? 20,000 யூனிட்ஸ்க்கு உனக்கு 40,000 ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா உனக்கு வந்து ஒரு யூனிட் செய்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னா எனக்கு 40,000 டிவைடட் பை 20,000 எனக்கு 2 ரூபா ஆகுது. ஒரு யூனிட் செய்கிறதுக்கு எனக்கு 2 ரூபானா 25,000 யூனிட்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக செஞ்சுருக்கீங்க. சரியா? அப்போ அதுக்கு எவ்வளோ ரூபா நீங்கள் இன்கர் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக 50,000 இன்கர் பண்ணணும். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து 45,000 நீங்கள் எக்ஸ்பென்சஸை பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு 50,000 தான் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஆனால் நீங்கள் செஞ்சது எவ்வளோ? 45,000. ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது 50,000 நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பென்சஸை செய்யலாம். ஓகேவா? 45,000 நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா 5,000 உங்களுக்கு வந்துட்டு ஃபேவரபிள் தானே? அதுதான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் அனாலிசிஸ்.